வெல்கம் டு சத்யாஸ் கிச்சன் அட்ராசிட்டி. இன்றைக்கி நம்ம சுவையான முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். கிரேவி செய்கிறதுக்கு நாங்கள் 6 முட்டை எடுத்துருக்கோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். எப்போவுமே முட்டையை ரொம்ப நேரம் வேக விடாதீங்க. அதிகபட்சம் 15 மினிட்ஸ் தான். 10 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ முட்டை கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் சட்டி வச்சு சட்டி நல்லா காஞ்ச பிறகு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடான பிறகு சோம்பு போட்டு சோம்பு பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு நறுக்குன சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இன்றைக்கி சண்டே நாங்கள் எதுவும் செய்யலை. ஸோ இவர் முழுக்க இன்றைக்கி டிவிலே உட்காந்துட்டாரு கிரிக்கெட்டுன்னு. இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஆமாம். ஸோ அதனால் டிவியை விட்டு எழுந்திருக்கவே இல்லை. வீட்டில் இருந்ததை வச்சு சண்டே ஸ்பெஷலாக முட்டை கிரேவி செஞ்சுட்டோம். நெக்ஸ்ட்டு 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கருவேப்பிலையும் தட்டி வச்ச பூண்டையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். ஃபைனலாக விராட் கோலி 100 ரன் அடிச்சிட்டாராம். அதனால் வெளியில் பயங்கர அலப்பறையாக இருக்குது. வெளியில் வெடியெல்லாம் வெடிச்சிட்டு ஒரே குதூகலமாக விளையாண்டு ஜாலியாக இருக்காங்க. ஸோ நமக்கு சமைச்சாதானே சோறு, நம்ம சமைக்க வந்துடலாம். அவங்க நல்லா ஜாலியாக வெளியில் விளையாண்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு குட்டி குட்டியாக நறுக்கின தக்காளியை இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வேக வச்ச முட்டையும் உரித்து எடுத்துக்கிட்டோம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா அதோட வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, லைட்டாக கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வெங்காயம் தக்காளியோடு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1 சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அந்த மசாலாவோட நல்லா கொதிச்சு வரட்டும். மூடி போட்டு நல்லா கொதி வச்சுக்கலாம். அந்த எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு கொதிஞ்சு நல்லா வரட்டும். மசாலாவோட அந்த வெங்காயம் தக்காளி ஸோ இதெல்லாம் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது நம்ம முட்டை வேக வச்ச முட்டையில் ஃபோர்க்கு வச்சு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த முட்டை குழம்போடைய கிரேவிலாம் அந்த ஹோல்ஸ் வழியாக முட்டைக்குள்ளே போயிட்டு நமக்கு அந்த முட்டை தனி டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ உரிச்சு வச்ச முட்டையை அதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு மசாலா அதோட நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா முட்டையோடைய குழம்பு நல்லா கொதிக்கட்டும். சுவையான முட்டை கிரேவி ரெடி. எப்போவுமே மோஸ்ட்டாக பாயில் பண்ண எக்கு சாப்பிடுங்க. அந்த எக்கால் நமக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம ஆம்லேட் ஆஃப் ஆயில் சாப்பிட்றத விட பாயில் பண்ண எக்கு சாப்பிடுங்க. அதெல்லாம் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். சின்ன அன்பில் தானே ஜீவன்